கைஸ் ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயே அவைலபிளாக இருந்துச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருந்தாங்க. அது வேறு எதுவுமே கிடையாது. அதாவது சாட் ஜிபிடி மாதிரியே தான் அந்த மெட்டா ஏஐ அப்படிங்கிற ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்க இந்த இது அப்டேட் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது மெட்டா அவங்களோட டீமில் இருக்கிற எல்லா ஆப்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதனால் வாட்ஸ்அப்லேயும் இப்போ தான் ரீசெண்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக இந்த அப்டேட் அதாவது எனபிள் பண்ணுறதுக்கும் டிசபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அதை டிசபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம். அதாவது நமக்கு வேணுங்கிறப்போ எனபிள் பண்ணிக்கிறதுக்கும் வேணாங்கிறதப்போ டிசபிள் பண்ணி வைக்கிறதுக்கும் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்பில்டாக வந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ வந்து எதுவுமே ஆஃப் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இந்த நிறைய பேர் கேட்டுக்கிறதுனால தான் இந்த அப்டேட் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது நம்ம எப்படி யூஸ் பண்ணது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நார்மலாக வந்து சாட் ஜிபிடி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது நமக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நம்ம வந்து டைப் பண்ணி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிடும். இப்போ நீங்கள் ஏதாவது ஜஸ்ட் ஒரு இமேஜ் வேணும்னு சொல்லிட்டு அதை டைப் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிடும். அது மூலியமாக நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அதில் கிளியராக நீங்கள் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் வந்து ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம்.